இன்னும் போய் சேரல அப்படிங்கிற இடத்துல தான் பெண் உரிமை இன்னும் இருக்குதா என்ன? லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, வாரிசு உரிமை. அந்த வாரிசு உரிமையவே வந்து நீங்கள் போடாமல் எங்கள் சிஸ்டர் வந்து அவங்க பேரை சேர்க்காம கொடுக்க முடியுமா? ஏன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம், கல்யாணத்தப்பையே கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்கிற பிரதர்ஸை நான் பார்த்துருக்கேன். சும்மா படித்ததை வச்சு அப்படிலாம் சொல்ல, நான் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு தாசில்தாராக இருந்திருக்கேன். கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோன்னு கணக்கு பண்ணி அதை கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்கறதுக்கே இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய வீடுகளில் அன்னைக்கு நகை எவ்வளோ பவுன் தெரியுமா, இன்னைக்கு எவ்வளோ பவுன் தெரியுமா, அப்போ இந்த சொத்துக்கு சரியா போச்சு. பெண்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கணவர் இருக்கான், நான் அப்படி போயிடுறேன். அப்போ அந்த கணவனெல்லாம் அண்ணனோ தம்பியோ உட்காந்து கட்டினா மட்டும் ஓகேவா சார்? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உங்களுக்கு நகை போட்டாங்க, உங்களுக்கு சீர்வரிசை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கல்ல. அப்போ சொத்துல பங்கு கேட்குறவங்க கடன்லையும் பங்கு எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு பெண் உரிமை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஷார்ட் ஹேர் வச்சுக்க பிடிக்கும். மெயின்டெனன்ஸ் மெயின் ரீசன். எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் சிக் எடுக்க முடியாதனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதே என் கூட படிக்கிற என் கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்ட், இந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஷால் போடாமல் வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு லேடிஸ் பாப்பா வந்து பாய் மாதிரியும், ஒரு லேடிஸ் பாப்பா வந்து கேர்ள் மாதிரியுமா. இவங்க லவ் பண்ணுறாங்களாம், இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களாம், வீடு கட்டி குடும்பம் பண்ணுவாங்களாம். இப்படிலாம் நாசமாக போகிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு என்னப்பா எங்களுக்கு? ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிறதுனால நீங்களும் இவங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை இந்த ஒரு கம்யூனிட்டியில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட நீங்கள் பேசுகிறதே ரொம்ப தப்பு. எனக்கு ஒரே ஒரு டைரக்ட் கொஸ்டின். நீங்கள் ஷார்ட் ஹேர் வச்சதுனால உங்களை பேசுகிறவங்களோ உங்களை கமெண்ட் பண்ணுறவங்களோ மெஜாரிட்டி யாரு? முடிய கூட எவ்வளோ இன்ச்சு வெட்டிக்கணுன்றது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பரிதாப நிலை. அனுஜ் ராயல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு பெண் உரிமை எல்லை மீறுகிறது என்பவர்கள் வெசஸ் பெண் உரிமை முழுமையடையவில்லை என்று சொல்பவர். நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு தரப்பு சார்ந்து ஒரு கேள்வி ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் எது தரப்புல நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. பட் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே ஒரே கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஆளுக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்கிறதுனால, பெண்கள் சார்ந்து இருக்க கூட்டத்திலேயே இரு அணிகளாக பிரிஞ்சிருக்கிறதுனால முதல் கேள்வியை நான் பொதுவாகவே உங்களுக்கு வச்சிடறேன். பெண்களுக்கான உரிமை எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான் சார். பெண்ணாக இருந்து கிராஜுவேட் ஆனது நான் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் முதல் பட்டதாரி நீங்க? பெண் முதல் பெண் பட்டதாரி. ஆமாம். அழகு. ரெண்டு விஷயம். ஒன்று சொத்துல உரிமை கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த காலத்தில் பெண்களும் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் அது இப்போ மாறி நான் எங்கள் அப்பா அம்மாவை என் கூட தான் வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட், என் மாமியார் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 3 பெண்கள், நான் தான் பெரிய பொண்ணு. நான் எங்கள் அப்பா அம்மாவை என் கூடவே வச்சு பார்த்துருக்கேன். அவங்க போகிறேன்னு எத்தனையோ சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் விட்டதில்லை. அந்த உரிமை எனக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பெண் உரிமையினால தான். ஆண் சார்ந்து இயங்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இன்றைக்கி பெண் சார்ந்தே இயங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆமாம் சார். இப்போ எனக்கு கார் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். ஸோ என் தம்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கார் டிரைவ் வந்து ரொம்ப சொல்லி கொடுங்க அப்படின்னும் போது இல்லை உனக்கு வராது அப்படின்னாங்க. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. உடனே புரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவே ஹர்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஹெசிடேட் பண்ணுவோம் கேட்கறதுக்கு, மறுபடியும் சொல்லி கொடுடா அப்படின்னு. ஒருவேளை நம்ம அவனை டென்ஷன் படுத்திடுவோமோ அப்படின்ற ஒரு நமக்குள்ளே அந்த ஒரு பெண்மைக்கே உண்டான அந்த ஒரு பயம் வந்துடும், ஹெசிடேஷன் வந்துடும். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஜாபில் ஜாயின் பண்ண உடனே முதல்ல இந்த காரை வெளில எடுக்கிறோம், அது இடிச்சாச்சு நம்ம சர்வீஸுக்கு விடணும், ஆனால் கற்றுக்காமல் விடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போவே நான் கேட்லேருந்து வெளில எடுத்தேன். அம்மா என்ன சொன்னாங்க, இடிச்சிடுவேன், நான் இடித்தாலும் பரவாயில்ல, நானே சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து என்னை நம்பி வருவாங்க காரில், ஆனால் என் தம்பி வரும்போது முன் சீட்டில் உட்காந்துட்டு டே பார்த்து போடான்னு முன்னாடி பார்ப்பாங்க. ஆனால் என்னை நம்பி அமைதியாக வருவாங்க. ஸோ கார் டிரைவ் பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட பெட்டராக ஓட்டுறேன் நான். அவன் கூட கொஞ்சம் சின்ன ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணல இந்த 5 இயர்ஸாக. அந்த கார் ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரும் சார், கெத்தா அப்படியே ஒரு கையில் ஹேண்ட் அந்த ஸ்டேரிங்கை ஃபீல் பண்ணும் போது, சே ஒரு பையனை நம்ம இப்படி ஒரு ஹேண்டில் பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரியே பண்ணுறோன்னும் போது ஒரு ஃபீல் வரும் சார், கெத்தா. அதாவது ஆம்பளைக்கு ஈக்குவலாக நம்மளும் இருக்கோண்டா. ஃபிசிக் வைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம இல்லை தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு ஈக்குவலாக அமைஞ்சிடும். ஸோ அது நான் ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மொமெண்ட் அது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. நீங்கள் இப்படி காட்டும்போது அவரை எப்படி சுற்றுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் கையில் மாட்டினாருன்னா உங்ககிட்ட எப்படி அவரை வச்சு ஆட்டுவீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்காக சொன்னேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்எட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கல்வி மட்டும் தான் படிச்சிருந்தாங்க பெண்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்,
எல்லாமே வந்து அவங்க வந்து விண்வெளியில் போயிட்டு மாதக்கணக்கில் ஒரு பொண்ணு தனியாக இருந்துட்டு வர சூழ்நிலையும் வந்திருக்குது. இது வந்து முழுமையான உரிமையை அவங்க பெற்றிருக்காங்கன்றது இது ஒன்றே போதும் அவங்களுக்கு. நான் வந்து ஒரு மதுரை சைடில் இருக்கிற ஒரு டவுனில் இருந்து தான் சார் வரேன். எனக்கு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லிபரல். நான் என்ன கேட்குறேனோ அதை படிக்க வச்சாங்க. நான் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு என்ன அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து சிங்கிளாக தான் இங்கே இருக்கேன். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ மேரேஜ்னு நான் உங்ககிட்ட நீ சொல்லு, நீ எப்போ மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கியோ அப்போ நான் உனக்கு கல்யாணம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து எனக்கு லிபரேஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிளா லைஃப் என்ஜாய் பண்ண மிங்கிள் ஆகும்போது சொல்லு, நாங்கள் பார்க்குறோம். ஆமாம். ஆனால் இது வந்து என்னோட இப்போ என் கிளாஸில் நாங்கள் 32 மெம்பர்ஸ் இருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் நினைக்கிறத பேசுகிறதுக்கு ஒரு பெரிய உரிமை கிடச்சிருக்கு. பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, உனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத மாற்றி அந்த உரிமையும் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, எனக்கு எம்ப்ராய்டிங் பிடிக்கல, ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு இதை செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, நீ செஞ்சால் சரியாக இருக்கும், உனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. சமூகத்தோட பார்வை மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு குடும்பத்தில் 4 பொண்ணுங்க அப்படின்னா அவங்களோட பார்வையே வேறு மாதிரி இருக்கும். என் கூட அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, 4 பேரும் கேர்ள்ஸ். நாங்கள் 4 பேரும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வில்லேஜ் 5 பெத்த அரசனும் ஆண்டியாவும் அந்த சமூக பார்வை மாறிடுச்சுன்னு சொல்றேன். ஆனா இப்போ உனக்கு என்னப்பா 2 பொண்ணு, உனக்கு என்ன மருமக தொல்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனோட ஃபோட்டோ இல்லை ஒரு கேர்ளோட ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாலேயோ இல்லை இளையதளங்கள்லையோ பகிர்கணும் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. பெற்றோர்களே ரொம்ப பயப்படுவாங்க. அதை தவறுதலாக பயன்படுத்திடுவாங்களோ, இல்லை கீழே ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக போட்டுருவாங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், வேறு என்ன இணையதளங்கள் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதில் வந்து அவங்களோட புகைப்படங்களை போடுறாங்க, அவங்க கருத்துக்களை வெளியே சொல்கிறாங்க. இப்போ டே டு டே சீரிஸ் vlog அப்படின்னு நிறையா போடுறாங்க. ஸோ இந்த உரிமை வந்து இப்போது எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருக்கு. எனக்கும் நான் என்னோட லைஃப்பில் அதை நான் செரிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் பார்க்குறது ஒரு பெண் உரிமை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா. ஒரு வீட்டில் வந்து 3 பெண்கள் இருக்காங்க, 4 பெண்கள் இருக்காங்கன்னா, இப்போ அவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடக்குது, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருக்கிறவங்களுக்கோ. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அந்த கடமையை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த பெண்கள் உரிமையில் நம்மளும் அந்த விஷயத்தை செய்யலாம், இப்போ ஆண்கள் தான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு இது இல்லை, பெண்களும் தன்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு உரிமை கிடச்சிருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமைன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். முக்கியமாக பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்துகள் ஏற்படுறப்ப அதை தைரியமாக வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்டா அந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறைய பாலியல் துன்புறுத்தல் வெளியே வராமல் மறைக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் அந்த மனபாரத்தோடே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஏன்னா குடும்பங்களுக்குள்ள பாலியல் தொந்தரவு பண்ணும்போது சொல்கிறதுக்கு பயம் இருக்கும். சித்தப்பாவாக இருப்பார், பெரியப்பா இருப்பார், மாமாவாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான். பட் இன்னைக்கு தைரியமாக பெண்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிற என்னோட ஃப்ரெண்டு சார், அவங்க அப்பா தவறாக நடந்துட்டதுனால ஷீ கமிட்டட் சூசைட். என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணான், என்னால் சொல்லவே முடியல. எந்த வயசில் சார்? when I was doing my 4th or 5th grade. 4வது 5வதுலேயே. ஓ மை காட். அவர் இறந்துட்டாங்க, அந்த குடும்பமே அப்படியே பிரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா இருக்காம 4வது படிக்கும்போது நடந்தது சார். 5 பெண் குழந்தைகள். அவர் அந்த ஆள் ஒரு சைக்கோ மாதிரி வெளியவே வரமாட்டான். 4வது 5வது படிக்கும்போது சூசைட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அப்போ சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு? அவங்க சொன்னது அது என்னை ரொம்ப பாதிச்ச விஷயம் சார். என்னுடைய அந்த கால வாழ்க்கையில் என்னுடைய ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்ட், எங்கள் தெருவில் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஓகே. இன்னுமே எனக்கு அந்த பேரை கேட்குற நேரம்லாம் என்னை அறியாமல் என் உடம்பு அதிரும். இப்போ இருக்கிற துணிச்சல் எனக்கு அப்போ இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக கூண்டில் ஏற்றிருப்பேன். என்னால் அந்நேரம் முடியலை. சாரி. அதான் இப்போ வந்து மீடியா அப்படின்ற ஒரு இடத்துல பெண்கள் போகிறாங்க அப்படின்னா கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஒரு பெண் வந்து நான் மீடியாவில் போய் நடிக்க போகிறேன், நான் டிவியில் வர போகிறேன் அப்படின்னாலே அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லார் மைண்ட்லேயும் ஒரு பதிவு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து என் வீட்டில் போய் நான் மீடியா சைடு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்குள்ள உறுத்தல்லாம் இருந்தாலும் இப்படி ஆகிடுமோ, அவள் ஏதாவது தப்பாக போயிடுவாளோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் என்ன அது டிஸ்டர்ப் பண்ணல, நீ பண்ணு அப்படின்னு அலோ பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அரசியல் பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பொறுத்தவரையும் மீடியாவில் வந்துட்டோன்னா ஒரு மெலோடியான ஒரு சாஃப்ட் டோனான ஏதாவது ஈவெண்ட் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணணும். இந்த குழந்தை பிறப்பு இருக்குது, ஒரு திருமணம் இருக்குன்னா அதை போய் ஹோஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஆனால் ஒரு அரசியல் ரீதியான விவாத மேடைகள் இப்பயுமே நிறைய சேனலில் இருக்குது.
அதுக்கெல்லாம் ஹோஸ்ட்டாக ஒரு ஃபீமேல் இருந்து அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் அரசியல் ரீதியான பெரிய தலைவர்கள் இருந்தாலுமே இல்லை உங்கள் கருத்து தப்புன்னு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. நான் பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்பில் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தப்பு தான், உங்களுடைய ஸ்டாண்ட் தப்பு தான், ஐடியாலஜி தப்பு தான் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற அளவுக்கு பொசிஷன் மீடியாவில் வந்து பெண்கள் வந்திருக்காங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அந்த உறுத்தல்கள் தான் இருக்குது, இல்லவே இல்லை. அவங்க ஓப்பனாக நீங்கள் போயிட்டு வா சந்தோஷம்லாம் சொல்ல, அவங்களுக்கு உறுத்தல் இருந்தாலும் எனக்கான அந்த உரிமை கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து இன்றைக்கி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்காங்க சார். ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் அவங்களுக்கு தேவையானதை அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட்டை கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்கிற சுதந்திரம் வந்து மிகப்பெரிய சுதந்திரம் இல்லையா. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடல் தாண்டி வணிகம் நம்மளால் செய்ய முடியுது. முன்னாடியெல்லாம் ஆண்கள் மட்டுமே கடல் தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து இன்றைக்கி நான் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் நான் பறக்க முடியுது. சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் என்னால் தனியாக பயணம் செய்ய முடியுது யாரோட துணை இல்லாமல். அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் கல்வியாலும் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அதே நேரத்தில் அரசியலும் பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. நாடாளுமன்றத்திலே நமக்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்ன சுதந்திரம் சார் பெண்களுக்கு வேண்டும் சார்? பெண்கள்கிட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்து பாருங்கள் சார். அவங்க எவ்வளோ அழகாக ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அரசியல்லையும் நான் இருக்கேன். அந்த அரசியலையும் நம்ம எப்படி ஒரு கையாளுங்கிற திறன் இருக்கு இல்லையா, அது பெண் சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தி சார். முன்னொரு காலத்துலலாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஈக்குவல் ரைட்ஸ். நீ பேசுறியா நான் பேசுவேன், நீ மண்டையை உடைக்கிறியா நான் மண்டையை உடைப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது சார். வீட்டுக்காருக்கு அது மாதிரி நிறைய மண்டை உடைஞ்சிருக்காமா? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை. ஆண் என்றால் சுதந்திரம், பெண் என்றால் கட்டுப்பாடு அப்படின்றது தான் இருக்கு. ஆணாக பிறப்பது என்பதே இங்க ஒரு சலுகையாக தான் இருந்துட்டு வருது. ஏன்னா ஆண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் பெற நிலையில தான் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி உரிமையாளனாக ஆணும் உரிமை பெறுபவளாக பெண்ணும் அப்படிதான் இருக்காங்க. இந்த உரிமை அடைஞ்சிட்டோம், நாங்கள் வந்து கல்வி பெற்றுட்டோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான சொத்து கொடுக்குறாங்க, அப்புறம் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுது அப்படின்றது எந்த அளவில் நடக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அவங்க சொன்னாங்க 33% ரிசர்வேஷன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. நேஷனல் லெவலில் பார்லிமெண்ட்டில் 15% தான் பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. இது வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார அளவில் இந்தியாவில் வந்து 25,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10%. அந்த 10%த்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க? இங்கே வந்து ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க நிறைய பேர் 1 லட்சம் 1.5 லட்சம்னு பெண்கள் சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு சிலரை வச்சு நம்ம மற்றவங்க எல்லாரையும் வந்து கணக்கிடக்கூடாது. அதனால் பெண் உரிமை முழுமடை அடைந்ததா அப்படின்றது கேள்வி. ஆரம்ப நிலையில் இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. அதாவது என் வீட்லேயே வந்து எங்கள் அம்மா வந்து நேர்லி இப்போ தவறிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து இது விருப்ப ஓய்வை பெற்று இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. 3 ஆண் குழந்தைகள், நான் தான் மூத்தவன். நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்து நான் பார்க்கும்போது ஒரு 20 வயசில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு 21 வயசில் கல்யாணம் பண்ணி 22 வயசில் நான் பிறந்து அவங்க என்ன வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் அவங்க சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ நான் இப்போ அனுபவிக்கிறதுல எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் அம்மா நாங்கள் ரெகுலராக நிறைய பேசுவோம் வீட்டில். ஆனாலும் ஒரு பெண் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. இது ஆனால் மாறிட்டு இவ்வளோ பெண் சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு எல்லாருமே சொல்கிறீங்க இல்லையா? நாங்கள் எங்கே இருந்தோம், எங்களுக்கு சொத்து கிடச்சிருச்சு, எங்களுக்கு உரிமை கிடச்சிருச்சு, இன்றைக்கி இடுகாட்டுக்கு போக முடியுது, இன்றைக்கி அரசியலில் ஈடுபட முடியுது, எங்களால் வண்டி ஓட்ட முடியுது, பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இவ்வளோ மாறி இருக்குல்ல. இன்னும் போய் சேரலை அப்படிங்கிற இடத்துல தான் பெண் உரிமை இன்னும் இருக்குதா என்ன? இவ்வளோ நடந்திருக்கேன். நான் ஒரு ஆர்கனைசேஷனில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். 3 months வந்து நான் பெங்களூரில் ட்ரைனிங் அட்டன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அந்த டைமில் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா நான் வந்து 3 மாதம் வீட்டை விட்டு தனியாக வெளியே போயிருக்கணும்ப்பா, அப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படி கேட்டேன். அப்பா என்ன சொன்னார்னா, உன் கேரியர் நீ தான் வந்து இதை பார்க்க போகிற, நீ வந்து ஓகே நீ வந்து போ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்தாரு. அந்த இடத்துல நான் வந்து இந்த பெண்ணுரிமை வந்து டேஸ்ட் பண்ணேன். இது வந்து எப்போ எனக்கு இப்போ அனுமதிக்கப்பட்டது, எப்போ எனக்கு மறுக்கப்பட்டிருக்கோன்னா, அப்போ நான் பெங்களூர்லேயே வேலை பார்த்துக்கிறேன், என்னால் வந்து அப்பப்போ தான் வீட்டு பக்கம் வர முடியும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சமயத்தில் இது வந்து மறுக்கப்பட்டிருக்கோம். இங்கே அனுமதிக்கப்பட்டுச்சு ஒரு 3 மாதத்துக்கு. அதாவது பெண் சுதந்திரம் வந்து எனக்கு ஒரு டெம்பரவரியாக கிடைக்குது, அது வந்து எனக்கு ஒரு பெர்மனண்ட்டாக வேணும். சட்டத்தில் வந்து சொத்தெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு. அஃப்கோர்ஸ் தர் இஸ் அ ரூல். ஆனால் நடைமுறையில் எல்லாருக்கும் அது வந்து அடைஞ்சிடுச்சானா சத்தியமாக கிடையாது.
ரொம்ப 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 ரிமோட் சான்சஸ் தான். பிரதர்ஸோட பிறந்த டாட்டர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து நான் சும்மா படித்ததை வச்சு அப்படிலாம் சொல்ல, நான் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு தாசில்தாராக இருந்திருக்கேன். லீகல் ஏர்ஷிப் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, வாரிசு உரிமை. அந்த வாரிசு உரிமையவே வந்து நீங்கள் போடாமல் எங்கள் சிஸ்டர் வந்து அவங்க பேரை சேர்க்காமல் கொடுக்க முடியுமா? ஏன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம், கல்யாணத்தப்பையே கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்கிற பிரதர்ஸை நான் பார்த்துருக்கேன். இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்கிறதா, ஏமாத்துறதுன்னு சொல்கிறதா, பட் இட்ஸ் ஹேப்பனிங். இருக்க நிறைய பேருக்கு ஞாபகம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்தில் வரும். இது இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று அதுக்கு சின்ன காரணம், சப்பக்கட்டு கட்டுவாங்க. பிரதர்ஸ் வந்து கூட பிறந்த தங்கைக்கோ அக்காவுக்கோ காலம் ஃபுல்லாக சீர் செய்கிறாங்க. கார்த்திகை வந்தால், தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால் ஏதோ கொடுக்குறதா சொல்லுவாங்க. அந்த நடைமுறை நம்ம இல்லாமே போயிடுச்சு. எல்லாம் அவங்க யூஎஸ் போயிடுறாங்க, வேறு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அண்ணன் தங்கச்சிங்களாம் பேசுறது கூட குறைஞ்சி போச்சு. எந்த சீர் செய்கிறாங்க, யார் அதை வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ சட்டத்தில் சூப்பராக எல்லாம் இருந்தாலும் நடைமுறையில் அது நடக்கவே இல்லை சார் இன்னை வரைக்கும். இவ்வளோ பெண் சுதந்திரம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இன்னும் அடையவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்? ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட் சார். ஸோ ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ வாக்ட் அவுட் ஆஃப் த மேரேஜ். நான் இனிஷியேட் பண்ணலை, ஆனால் இந்த வாழ்க்கையோட ஒரு ஃபேஸ் நம்மளை தள்ளும். உண்மையாக ஒரு டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிற பெண்ணுக்கு வந்து அதுவாக தான் அந்த டெசிஷனை எடுக்க வைக்கும். அந்த டெசிஷனில் எனக்கு நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. ஒரு டிவோர்ஸியாக எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்கன்ற பயம் இருந்துச்சு. ஹியரிங்க்கு நான் தனியாக தான் போனேன். தனியாக நான் போகும்போது எனக்கு அந்த அழுத்தம் வந்து என்னோடய லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்ற அழுத்தம் கிடையாது. ஏன்னா நான் நிம்மதியாக ஒரு மூச்சு வந்து நான் என்ஜாய் பண்ணேன். மூச்சு விடுறதே எனக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. அப்போது நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சொசைட்டி மேலே வந்து அது வைக்கிற பார்வையோட அழுத்தம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் ஹியரிங்க்கு நான் உள்ளே போகும்போது அங்கே ஒரு 80 வயசு அம்மா டிவோர்ஸ்க்கு நிற்கிறாங்க, ஒரு 18 வயசு பொண்ணு டிவோர்ஸ்க்கு நிற்கிது. இன்னும் எதுக்கு டிவோர்ஸ்னே தெரியாத நிறைய பெண்களுங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல. ஸோ அப்போ அது எப்படி முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல முடியும். விவாகரத்தை நோக்கி நகர்ந்தது முதல்ல நீங்களா இல்லை உங்கள் கணவரா? நான் தான். நீங்கள் தான் நகர் இனிஷியேட் பண்ணது நான் கிடையாது, ஆனால் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் மிரட்டினது அங்கே நடந்தது. டிவோர்ஸ் பண்ணிடுவேன் வேணுமா வேணாமா. ஸோ நம்ம எவ்வளோ தான் அந்த மேரேஜை சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம இனிஷியேட் பண்ணலைனாலும் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறத பெண்களுக்கு எதிராக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிம்பமும் இருக்குது. இப்போ டிவோர்ஸீஸ் அப்படின்னா அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க, அவங்க மேலே பெரிய பிம்பங்கள்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து அங்கே சோகமாக இருப்பாங்க. அடுத்த ஒரு கல்யாணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு முழுமையை கொடுக்கும்னு நிறைய பேருக்கு வந்து மைண்ட் செட் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், இது உங்களோட லைஃப். எல்லாரும் என்ன நினைப்பீங்க, காதலிக்கிறதுக்கு இங்கே நிறைய சுதந்திரம் இருக்குது, நாங்கள்லாம் ஒன்றுக்கு மேலே இருக்கோம், ஒரு லவருக்கு மேலே இன்னொரு லவர்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றீங்க. என்னுடைய காதல்னால என்னுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து நான் பிரிஞ்சிட்டேன். என்னை வந்து என்னுடைய திருமணத்தை அவங்க ஏற்றுக்கலை. உன்னோடது காதலே கிடையாது, நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு பெண்ணுடைய காதலை நாங்கள் ஒற்றுக்கொள்ள போவது கிடையாது, திருமணத்திற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி 20 வருடம் என் பெற்றோரை விட்டு ஒரே ஊரில் அடுத்த ஒரு 5வது ஸ்டாப்பிங்கில் இருக்கவங்கள பிரிஞ்சு தான் நான் இருக்கேன். இதுதான் இன்றைக்கி பெண்களுடைய நிலைமை. நமக்கு காதலிக்க உரிமை இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு பெற்றோர்களோட அதே பழைய பந்தத்திலும் அந்த சொந்தத்திலும் அந்த பாசத்தோடும் நீங்கள் இணைந்திருப்பீர்களா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு 2 பெண் குழந்தைகள். எல்லாரும் என்ன 2ம் பொண்ணா அப்படி தான் கேட்குறாங்களே தவிர 2 பெண் குழந்தை நல்லா இருக்கு அப்படின்றது இங்கே தான், இப்போ சிட்டி சைடில் அந்த மாதிரி இருக்கவங்க தான் சொல்கிறாங்க. இது ஊர்லனா 2ம் பொண்ணு தானா அப்படின்றது, அதாவது பிறப்புக்கே பெண்ணுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நான் கேட்க வரேன். அதாவது ஆசைக்கு ஒன்று அஸ்திக்கு ஒன்றுன்னு சொல்கிறது கூட, ஆசைனா பெண், அஸ்திக்குன்றது ஆண் தானா? பெண்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அது வந்து இப்போ நான் வந்து சிவகங்கை, ஸோ சிவகங்கை அந்த மாவட்டத்திலலாம் இருக்கவங்களாம் பொம்பளை புள்ள எவ்வளோ நேரம் என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா ஆம்பளை போய் இன்னும் வேலை பார்க்காம இருக்க அப்படின்ற மாதிரி தான் என்ன எழுப்பாங்க. எங்கள் அக்கா 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, நான் தான் வீட்டு வேலைலாம் பார்ப்பேங்கிற மாதிரி தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறி இருக்குது என்ன சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி முழுமை அடையலைங்கிறது நான் இங்கே சொல்ல வரேன்னா, இப்போ பெற்றோர்கள் வளர்க்குற வரைக்கும் உனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நீ படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு கோடு ஒன்று செட் பண்ணிடுறாங்க, கல்யாணம் வரைக்கும் நீ ஃப்ரீயாக இருந்துக்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரனை கேட்டு நீ நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. வெறும் ஹேர் கட் பண்ணுறது இல்லையே சார் கூட பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உன் வீட்டுக்காரனுக்கு கேட்டு வெட்டிக்கோ அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். வீட்டு வேலை பார்க்குறதுலையுமே கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கோ, இப்போ உடனே கற்றுக்கணும், நீ இதெல்லாம் நீ சமைக்கணும், நீ பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஏன் பார்க்கணும்? வீட்டுக்காரரும் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே, 2 பேர் பாருங்கள்.
அப்படின்றது தான் சொல்ல வரேன். நான் மதுரையிலேருந்து வரேன். இப்போது வந்து நானாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிற உரிமையே வந்து பெண்களுக்கு நிறைய கிடைக்கிறதில்ல. இப்போ எந்தளவு நான் அதை பார்க்குறேன்னா, எப்படிப்பா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஹேர் வந்து ஷார்ட் ஹேர், எனக்கு ஷார்ட் ஹேர் வச்சுக்க பிடிக்கும். மெயின்டெனன்ஸ் மெயின் ரீசன். எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் சிக் எடுக்க முடியாதனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதே என் கூட படிக்கிற என் கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்ட், இந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஷால் போடாமல் வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஹேர் கட் பண்ணுறது யாரோட விருப்பப்பட்டு கட் பண்ணீங்கம்மா? நான் ஏன் தெரியுமா ஹேர் கட் பண்ணேன்? எனக்கு லாங் ஹேர் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் என் வீட்டில் என் முடியை பிடிச்சி இழுத்து என்னோட பெற்றோர்கள் தான் அடித்தாங்க. அப்போ என்னோட முடி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் ஹேரை வேறு யாரும் தொடக்கூடாது, அதை யூஸ் பண்ணி எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஹேர் கட் பண்ணேன். இது வந்து நானாக தான் கட் பண்ணேன், வேறு யார்கிட்டையும் கேட்கல. இவங்க என்ன சொல்லுவாங்களோ இது பண்ணுவாங்களோ அப்படிலாம் கிடையாது. என் அம்மாவுக்கும் தெரியும், சரி இது நடந்துருச்சு, அப்பா அடிச்சிட்டாரு, நீ வெட்டிட்ட, அவ்வளோதான். அவங்ககிட்ட சொல்லிட்டு வெட்டிங்களா, நீங்களே போய் வெட்டிட்டு வந்தீங்களா? நானும் வெட்டிட்டேன். அவ்வளவுதானே, உங்களுக்கு உரிமை கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு உரிமை கிடைச்சிருச்சு, நீங்களா இஷ்டப்பட்டீங்க, நீங்களா கட் பண்ணீங்க, கரெக்டா? இஷ்டப்பட்டு நான் கட் பண்ணவே கிடையாது. இப்போ எங்க வீட்டில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஆர்கியூமெண்ட்டோ ஏதோ ஒன்றுன்னா எதிர்த்து பேசுறதோ திட்டுறதோ என்ன திட்டுவாங்க, அடிக்கிறது என்ன தான் அடிப்பாங்க. ஒரு தடவை நான் அழுதுகிட்டே கேட்டேன், ஏன் என்ன மட்டும் அடிக்கிறீங்க, அவனை அடிக்க மாட்டேங்கன்னு கேட்டால், தோளுக்கு மேலே பையன் வளர்ந்துட்டான் அவனை. இது எத்தனை பேர் வீட்டில் நார்மலாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அடிக்கிறதா இருக்கட்டும், இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். என்ன அம்மா அடிச்சிட்டாங்க, அப்பா அடிச்சிட்டாங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் அவ்வளோ ஜஸ்ட் லைக் கம்ப்ளைண்ட் சொல்லல, உங்க விருப்பப்பட்டு நீங்க கட் பண்றீங்க, இல்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஏதோ ஒன்று அதில் நீங்க கட் பண்ணிட்டீங்களா? அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க, நீங்க எதிர்பார்க்குறீங்க, மத்தவங்க என்ன சொன்னா என்ன, உங்களுக்குள்ள அதை எதுக்கு கொண்டு போறீங்க? கன்வே பண்ண வந்த அந்த பாயிண்ட்டை அவங்க எங்கெங்கேயோ டிபேட் பண்ணி செக்ஷன் 355 பேசிருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானா இருக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கா, ஆனா என்ன மாதிரி நிறைய பேருக்கு இல்ல, கிடைக்கல, அதனால முழுமையடையல நான் சொல்ல வந்தேன். அது எங்கேயும் கிடைக்காது, நம்மளா எடுத்துக்கணும். இப்போ இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளா எடுத்துக்கிறோம். எடுக்கிறதுக்கான அந்த ஒரு சாய்ஸை கொடுக்கறது இல்லன்னு நான் யார் சொல்றேன். கொடுக்கல? உங்களுக்கு இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கா, யாரு கொடுக்கலன்னு கேட்காதீங்க. எல்லா ஃபார்ம்லயுமே வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் சீலிங் வச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் கொடுத்துருக்கோம்ப்பா, அந்த ஃப்ரீனஸை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? 2 லேடிஸ் சார், ஒரு லேடிஸ் பாப்பா வந்து பாய் மாதிரியுமோ, ஒரு லேடிஸ் பாப்பா வந்து கேர்ள் மாதிரியுமா. இவங்க லவ் பண்ணுறாங்களாம், இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களாம், வீடு கட்டி குடும்பம் பண்ணுவாங்களாம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணணும்? உங்களெல்லாம் வச்சு உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? நீங்கள் 2 கேர்ளும் சேர்ந்து லவ் பண்ணுவீங்க, மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போறீங்க? இதை பார்த்து நான் சொன்னதுக்கும் எந்த வித இல்ல இதை பார்த்து அடுத்த பொம்பளை பிள்ளைங்க இன்னும் 2 பேரா அதே தான் பண்ணுதுங்க சார். இப்போ 3 செட் ஆயிட்டாங்க. அதுங்க 2 லவ் பண்ணுதுங்களாமா, அதுங்க ஃபேமிலி இருக்கான், வீடு கட்ட போகுதுங்களா. மீடியாவில் ஃபுல்லாக யூடியூப்பை பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயும் வருதுங்களே. இதை சொன்னதுனால இதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. பெண்ணோ ஆணோ, நான் இங்கே ஜெண்டர் பற்றி பேச வரல. ஒருத்தவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் இருக்குது, அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ அவங்களால வந்து பயாலஜிக்கலாக குழந்தை பெற்றுக்க முடியலனாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வளர்த்து இவ்வளோ பாசம் காட்டி இவ்வளோவும் பண்ணுறவங்களுக்கு இப்படிலாம் நாசமாக போகிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு என்னப்பா எங்களுக்கு? இங்கே ஒரு லா இருக்குது, அதாவது நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலனாலும் சிங்கிள் விமனாக என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு குழந்தைய. அந்த மாதிரி அவங்க லைஃபை எப்படி வேணா பார்த்துருப்பாங்க. நம்ம ஏன் இன்னொருத்தவங்க லைஃப்குள்ளே போய் அவங்க நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து திணிக்கிறீங்க. நீங்கள் எல்லாரையும் ஏன் அதே மாதிரி கொண்டு வர நினைக்கிறீங்க? எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு டார்ச்சர்? நான் என்ன கொண்டு வர நினைக்கிறேன்? நீங்கள் மீடியாவில் யூடியூப்ல போடுறதுனால அதை பார்க்குற 10 குழந்தைங்க அது மாதிரி பண்ணுதுங்களே. உங்களால எத்தனை பொண்ணுங்க வீணா போறாங்க? என்னோட ஷார்ட் ஹேரை வச்சு மட்டும் நீங்க எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிறதுனால நீங்களும் இவங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை இந்த ஒரு கம்யூனிட்டியில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட நீங்க பேசுறதே ரொம்ப தப்பு. ஓகே, கரெக்ட். சரி, ஜட்ஜ்மெண்ட்டு நான் ஒத்துக்கிறேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரே ஒரு டைரக்ட் கொஸ்டின். நீங்க ஷார்ட் ஹேர் வச்சதுனால உங்களை பேசுறவங்களோ உங்களை கமெண்ட் பண்றவங்களோ மெஜாரிட்டி யாரு? பெண்கள். நான் வந்து பெண்கள் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க சோஷியல் மீடியாவை தயவு செஞ்சு எந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வராதீங்க. பிகாஸ் முகம் தெரியாத பின்னாடி கீபோர்ட்ஸ்ல எழுதுற வார்த்தைகள்லாம் எங்கேயுமே இம்பாக்ட் பண்ணாது. இப்போ நான் நேரா இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். நான் இப்போ நீங்களும் நானும் நடந்து போனோம் அப்படின்னா நான் ஃபேக்டை பேசுகிறேன், உங்களையும் என்னையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணை என்ன இவ்வளோண்டு முடிய வச்சுக்கிட்டு சுற்றுது. இதை பேசுறது
பெண்கள் அவங்க மேல அப்படி பார்த்து ஜட்ஜ் பண்றவங்க மேல தப்பு இருக்கா? அவங்க மாறணுமா இல்ல நான் என்ன மாத்திக்கணுமா? நீங்க மாத்த வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க பெண் உரிமைன்னு பேசுற பெண்கள் தான் அதை கெடுக்கிறாங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அதாவது ஒரு பெண் வந்து தன் தலைமுடிய ஷார்ட்டா கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய உரிமையாக இங்கே பேசப்படுது. இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து 800 கோடி பேர், அதில் 400 கோடி பெண்கள் இருக்காங்க. எத்தனை கோடி பெண்கள் வந்து கூந்தல் பெருசாக வச்சுருக்காங்க? கிட்டத்தட்ட 300 கோடி பேர் மேலே வந்து கிராப் வெட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் தான் இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து முடி வெட்டிக்கிறதுக்கு கூட பெண்ணுக்கு உரிமை இல்லை அப்படின்றதான் நிலை. ஆமா சார், அததான் நானும் அதாவது பேசுறேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து முடிக்கு சமானம் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த முடியே கூட எவ்வளோ இன்ச்சி வெட்டிக்கணும்ன்றது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கிறது பரிதாப நிலை. அந்த முடி வெட்டிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதே முதல்ல அவங்க அம்மாவா தான் சார் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அதுதான் சொல்றேன், பெண்ணுக்கு உரிமை கொடுக்காதவங்களே பெண்கள் தான். அததான் மேடம் நானும் சொல்றேன். புகுந்த வீட்டுல எல்லா உரிமையும் கிடைக்குதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். புகுந்த வீட்டுல நமக்கு உரிமை கொடுக்காதது யாரு? மாமியாரா மாமனாரா? பெண்கள் தான். அதுதான் சொல்றோம். நாங்க ஆண்களை பத்தி சொல்லவே இல்ல. நம்ம மாற்ற வேண்டியது இந்த உலகத்தையா இல்ல நமக்கு ஆண்களை பத்தி சொல்லல. இங்க உரிமை யாரால பறிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே தவிர அது பெண்ணு தான்ன்றதை நாங்களும் தான் ஒத்துக்கிறோம். இப்போ அவர் கேட்ட கேள்வி, ஃபாரின்ல எல்லாம் மாறிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸ், நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் ஒரு குழந்தை பிறந்த உடனே 21 வயசு ஆயிடாது. 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி தான் மாற்றமும் சமுதாயத்துல நேரம் எடுக்குது. எவ்வளவு வருஷமா நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்துப்பீங்க? ஆயிடுச்சே சார், இன்னைக்கு எவ்வளோ டெவலப் ஆயிட்டமே சார். நீங்க இப்போ இவங்களே எவ்வளோ பேர் பேசுனாங்க கார் டிரைவிங். எத்தனை பேர் கார் டிரைவிங் இன்னைக்கு நான் ஆல்மோஸ்ட் மாறிட்டோம். ஆனா நான் சொல்ல வரது, நம்ம மாற்றத்தை கொடுத்த இந்த உலகத்துக்கு நீங்க திருப்பி மாற்றம் வந்து உங்க ஹேர் கட்லயோ உங்களோட ஃபேமிலிலயோ மாத்தாதீங்க, சமுதாயத்தை மாத்த பாருங்க. கொடுத்த 33% இன்னும் நிறைவடையில ஒத்துக்கிறேன். ஆனா 74 பேர் அவுட் ஆஃப் 550+ எம்பிஸ் இருக்காங்க இந்தியா லோக்சபால. வெறும் 74 பேர் தான் இருக்கும். அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. கார்ப்பரேட்ஸ்ல போங்க, எத்தனை பேர் வந்து சீனியர் மேனேஜர்ஸா இருக்காங்க லேடிஸ், அங்க போய் உங்களோட திறமையை காட்டி அங்க வாங்க. இன்னமும் உட்காந்து என் பக்கத்து வீட்டுல இப்படி பேசினா, எதிர் வீட்டுல இப்படி பேசினா, என் மாமியார் என்ன இப்படி பண்ணா பேசுறத விட்டுட்டு நம்ம வந்து மாற்றத்தை சமுதாயத்துல நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா மாறும். மேடம் நீங்க சொல்றீங்க அரசியல்ல கிடைச்சிருச்சு எங்களுக்கு உரிமைன்னு. அரசியல்ல முன்னாடி பொண்ணை நிறுத்திட்டு பின்னாடி வேலை செய்யறதெல்லாம் ஆண்கள் தான். அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த சீட்டை ஃபில் பண்றதுக்கு மட்டும் தான் பெண்ணை யூஸ் பண்றாங்களே தவிர அது பின்னாடி வேலை செய்யறது அவங்க ஹஸ்பண்டோ இல்ல வேற யாரையோ தான் வேலை செய்வாங்க. நம்ம ஹஸ்பண்ட்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணதனால தான் மேடம் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். அத உங்களுக்கு அந்த சீட் உரிமைக்கு மட்டும் தான் உங்களை நிறுத்துவாங்களே தவிர அவங்க என்ன சொல்றாங்க, பின்னாடி வேலை பெண் உரிமைக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் வரும்போது சொத்துல ஒரு பங்குன்னா கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டோம்னு கணக்கு பண்ணி சொத்தை கொடுக்கும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதை கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்கறதுக்கே இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய வீடுகளில் செலவு கணக்கு காமிச்சு அன்னைக்கு நகை எவ்வளோ பவுன் தெரியுமா, இன்னைக்கு எவ்வளோ பவுன் தெரியுமா, அப்போ இந்த சொத்துக்கு இது சரியா போச்சு. அதை தான் சொல்கிறாங்க, சீட்டுக்கு ஆளை நிப்பாட்டிட்டு எல்லா வேலையும் பின்னிருந்து செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வெறும் டம்மியாக நிப்பாட்டி வச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, ஆண்கள் செய்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம். என்னன்னா தீட்டு மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்தாலே வந்து நீ தள்ளி ஓரம் போய் உட்காந்துரு, நீங்கள் இருக்காத, நீ தள்ளி அங்கே போயிடு. அது வந்தாலே அந்த 3 நாள் அந்த பெண்கள் எவ்வளோ மனசில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் எதிர்பார்ப்பாங்க, அது பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அது ஜஸ்ட் நார்மலாக உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸில் நடக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து அந்த தீட்டுன்ற விஷயத்தை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க விஷயத்தை ஓவர் கம் பண்ணி நம்ம வந்திருக்கோம். இந்த வரத்தை விட்டுட்டு சின்ன சின்ன சில்லற விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து பெண் உரிமையில் வந்து கனெக்ட் பண்ண வேணாம். கல்வியும் வேலை வாய்ப்பும் ஆணுடைய தகுதியாக தான் பார்க்கப்படுது. பெண்ணுக்கு வந்து அழகும் கல்யாணமும் குழந்தையும் அப்படின்றது தான் வந்து அந்த மெட்டீரியலாக தான் வந்து பார்க்கப்படுறாங்க. கல்யாணம் என்பது தான் ஒரு பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்குது. ஆனால் ஆணுக்கான அங்கீகாரம் கல்வியும் வேலை வாய்ப்பும் சொத்துமாக இருக்குது. எப்போ வந்து பெண்ணுக்கான அங்கீகாரம் அதாவது கல்வியும் வேலை வாய்ப்பும் சொத்தும் வரும்போது தான் அங்கே ஈக்குவாலிட்டி. எனக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு ஆணா இருக்கிறதுக்கும் பெண்ணா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நான் சொல்றேன் கேளுங்க. 3 நாட்கள் பிரச்சனை பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடியது இல்லையா? இது ஒரு பெண்ணா மேலே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. ஆனால் ஒரு ஆணா இருந்தவர் 3 நாள் லீவ் எடுத்துட்டு போமா, ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா, அப்போ பெண்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரம் அங்கே துஷ்பிரயோகம் பண்ணப்படுது தானே சார்? ஒரு பொண்ணாக இருந்து பொண்ணோட உணர்ச்சிகளை நீ புரிஞ்சுக்கலனா அப்போ பெண் உரிமை எங்கே சார் இருக்கு? நாங்களே அதான மேடம் சொல்கிறோம், பெண் உரிமை வயலேட் பண்ணுறாங்க, கிடைக்கல,
பெண்ணுரிமை டினை பண்றாங்கன்னு தான் நாங்க சொல்ல உட்கார்ந்துருக்கோம். அதை நீங்களே சொல்றீங்களே. எங்கெல்லாம் பெண் உரிமை எல்லை மீறுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதுக்கு சொல்லுங்க. மிக நல்ல அதிகாரம் கொடுக்கறப்ப அவங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணாம கேட்டுட்டு யாரை பழி வாங்குறது, யாரை வந்து கட்டம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய துஷ்பிரயோகங்கள் அது எல்லா ஆண்களுமா அதை செய்றாங்க. சார், ஆண்கள் கூட ஒரு அளவுல ஒரு பெண்ணோட இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதிகாரம் கொடுக்கப்படுறப்ப ஒரு பிரின்சிபலா நீ இருக்கிற, ஒரு ஹெட்டா இருக்கிற அப்படின்னா அங்க ஒரு பொண்ணு நிஜமாவே மெடிக்கல் ரிப்போர்ட்டோட போனா கூட போய் அங்க போய் எக்ஸாம் டியூட்டியை பாரு, மாத்திரையை போட்டு வேலையை பாரு, இப்படி சொல்ற எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா சார்? பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா பேசுறேன் நான். நான் ஒரு 30 வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் 60லேருந்து 65% பெண்கள் தான் சார். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஜென்யூனான கேஸு, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, நான் சர்டிஃபிகேட் காமிச்சேன், அதனால எனக்கு வந்து ஒரு இது கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் நான் உள்ளே இருந்து பார்த்துருக்கேன் சார். அது வந்து ஜென்யூனாக ஒன்று இருக்கும். 10 கேஸ் இவாளை பார்த்துட்டு இன்னொரு 4 சர்டிஃபிகேட் கொண்டு வந்து வேலை செய்ய மாட்டேன்ற ஒரு உறுதியோடு இருப்பா. எப்படி ஒர்க் வாங்குறது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த ஒர்க் டன் ஃப்ரம் தெம். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுனாக்கா, ஒரு காமன் ஃபோரம் இல்லை, நோ இட்ஸ் நாட், உங்களுக்கு முடியலையா சிட் அட் ஹோம் அப்படின்னு தான் சொல்லப்படுமே சார். இல்லை உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னது கரெக்டு தான். பெண்ணை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்ணுக்கு வந்து பெண்ணே எதிரியாக வந்து மாட்டின்ருவா. அப்போ வந்து ஆயிடுது அந்த மாதிரி இதில் வந்து அத்துமீற மாதிரி தான் தோணும் நம்மளுக்கு. வேற என்ன பெண் உரிமைகள் மீறப்படுது? படிக்கவா அப்படின்னு கூப்பிடுற பெண்ணியத்தை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் குடிக்கவான்னு கூப்பிடுற பெண்ணியத்தை தான் நாங்கள் ஒத்துக்கல. இவங்களுக்கு வேணும் என்ற கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஃபெமினிசத்தை வந்து ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிறாங்க. அதை தான் நாங்க வேணாம்னு சொல்றோம். நீங்க வந்து நீங்க பெண்ணியம் பேசுறீங்க, எத்தனை பேரு பெண்ணியத்துக்கு கிராமத்துல படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத வீட்டுங்களை கதவை தட்டி அவங்கள படிக்கிறதுக்கு எத்தனை பேர் அழைக்கிறீங்க? அதை பண்ண மாட்டாங்க. என் கூட படிக்கிறவங்க கூட ஏற்கனவே சுதந்திரமா காலேஜுக்கு வர ஸ்கூலுக்கு போற பெண்கள் கிட்ட போயிட்டு நீ குடிக்க வா, பார்ட்டி வா, நீ சுடிதார் போட்டா இது வந்து பூமர், நீ அவமானம், ஆன்டி, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்ணியம் வந்து எல்லை மீறிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க பாருங்க, குடிக்கிறது குடிக்காதது தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு நேத்து ஒன்றும் நம்ம ஊர்ல வந்து ஒயின் ஷாப்போ பாரோ திறந்து வச்சு நடத்தல. காலங்காலமா இதை வந்து ஆண்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஆண் பண்ணும்போது இது தனிப்பட்ட விருப்பமா இருந்தது. இது வந்து அவனோட இஷ்டம் அப்படின்னு பேசின சமூகம், பெண்ணன் வரும்போது மட்டும் எப்படி வந்து இது கலாச்சார சீர்கேடுன்னு பேசுறீங்க? இத வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பமா யாருமே பாக்குறது இல்ல. கலாச்சார சீர்கேடு தான். இன்னொன்னு சொல்லவா, இது வந்து குடிக்கிறது தப்பு, இட்ஸ் unhealthy for both men and women அப்படி சொல்றது வேற. ஆனா ஒரு ஆண் குடிக்கும் போது அது அவனோட தனிப்பட்ட விருப்பம், அவன் குடிக்கிறான், அப்படி போகுது. ஆனா ஒரு பெண்ணன் வரும்போது அது கேரக்டரோட சிங்க் பண்றீங்க, அசாசினேட் பண்றீங்க, கேரக்டர் அசாசினேஷன். அவங்க ஏமாற்றப்படுகிறாங்க சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, நாங்க ஒரு எல்லை கொடுக்குறோம், அந்த எல்லை வரைக்கும் நீங்க பறங்க, அதுக்கு மேல நீங்க பறக்க கூடாது. ஏன்னா அந்த சிறகுகள் வந்து கீழே கட்டியே இருக்கு. இல்ல நாங்க என்ன சொல்றோம், வானத்தை நோக்கி போங்க, ஏன் பள்ளத்தை நோக்கி போறீங்கன்னு தான் கேக்குறோம். இன்னொன்னு சிகரெட் பிடிக்கிறது சார். சிகரெட் பிடிக்கிறது, பெண்கள் சிகரெட் பிடிக்கிறது என்னோ சுதந்திரம் கலாச்சாரம் வந்து தானா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொபகேண்டா. அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்றவங்க எட்வர்ட் பர்னேஸ் அப்படின்றவரை வந்து ஹையர் பண்றாங்க. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரொபகேண்டா. ப்ரொபகேண்டாவை கண்டுபிடிச்சதே அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு சிகரெட் வந்து நிறைய வித்துதாப்பா அப்படின்னு 1920s கேட்குறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஃபெமினிஸ்ட்லாம் வந்து இந்த விமன் லிபரல்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்குது. அப்போ வந்து இதோட நம்ம சிங்க் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவங்களா கிளப்பி விடுறாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்களா கிளப்பி விடுறாங்க. பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு பிளான் பண்ணி செலவு பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கேம்பெயின். உடனே நம்ம ஃபெமினிஸ்ட் எல்லாம் பொங்கி எழுந்துடுறாங்க. ஓ இப்போ பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் ஒரு சூப்பர் ஹிட். அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனிக்கு நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் ப்ரொபகேண்டா நிறைய பின்னாடி இருக்கு ஃபெமினிசமுக்கு பின்னாடி. அதுதான் நாங்கள் சொல்றோம். கெட்ட பழக்கங்களுக்குள்ள வந்து ஏன் போறீங்க? கெட்ட பழக்கம் தான் ஃபெமினிசமாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் பேசுனீங்க, அதுக்கெல்லாம் நானும் தான் கை தட்டினேன். சார், கெட்ட பழக்கம்னு ஒன்று சொல்றீங்கல்ல, அப்ப அந்த கெட்ட பழக்கம் ஆண்களுக்கு மட்டும் சரியானதா? பண்ணா சரி நாங்கள் சொல்லவே இல்லையே. நீங்க ஆண்கள் அதை சுதந்திரத்தோட ஒப்பிடல, நீங்க தான் அதை சுதந்திரத்தோட ஒப்பிடுறீங்க. கரெக்டா? நாங்க கேட்கறது என்னன்னா, இவ்வளோ காலகாலமா ஆண்கள் வந்து இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்காத இந்த சமூகம் பெண்கள் செய்யும் போது கேட்குது. பெண்கள் செய்யறது தவறுதான், ஆனா அதை ஏன் ஆண்கள் செய்யும் போது நீங்க யாரும் கேட்கல? கேட்டுட்டு தாங்க இருக்காங்க எல்லாரும். எப்பயுமே கொடுத்துருக்கோன்னு பேசுறீங்க. ஃப்ரீடம் இங்க யாரு பிரிட்டிஷர்ஸ் என்ன? இங்க நாங்களாம் வந்து இந்தியன்ஸ், நீங்களாம் என்ன பிரிட்டிஷர்ஸா? ஃப்ரீடம் கொடுத்துருக்கோன்னு பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இவங்க வந்து க்ளோரிஃபை பண்ணி பழகிட்டாங்க. ஒரு பெண்ணா அவ வந்து தியாகி. அதே மாதிரி நைட் அம்மா நம்ம மிச்சம் வச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கன்னா அம்மா தாய், அவளோட தாய் குணம் அது, சாப்பிட்டு தூங்கு. இதனால எவ்வளோ விமென்ஸ் வந்து நியூட்ரிஷனல் இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க. ஸோ க்ளோரிஃபை பண்றது. அதே மாதிரி சார்
ஒரு விமன் வரும்போது ஒரு ஆணுக்கு வந்து அவனுடைய உடல் வந்து அவனோட சாய்ஸ், அவன் அத்தனை பேரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி. ஒரு ஃபீமேல்னு வரும்போது என்னோட உடம்பு இது என்னோட சாய்ஸ்ன்றதே யாரோட இதுக்குமே வரல. எனக்கு இந்த குழந்தை வேணும், இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ற இடத்துல கூட பெண்கள் இன்னைக்கு கிடையாது. கல்யாணமே ஆயிருந்தா கூட ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்காங்கன்றதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த க்ளோரிஃபை பண்றது, இந்த சாய்ஸ்ன்ற வேர்டே வந்து ரொம்ப தப்பா இருக்கு. சிகரெட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அவங்களுக்குள்ள தான் அந்த சேஞ்சஸ் வரணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட சேஞ்சை அவங்களுக்குள்ள தான் கொண்டு வரணும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சிகரெட் வந்து பெண்கள் புதுசாக அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா சார்? எவ்வளவோ கிராமங்களில் முன்னாடிலாம் வந்து அந்த சிகாஸ் சுருட்டு யூஸ் பண்ணுற பெண்கள்லாம் கூட இருந்திருக்காங்க, வயதானவங்கள கூட அது பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு தம்மு கையில் வைக்கிறான்றது உங்களுக்கு உறுத்துதுன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் கிட்ட தான் பிரச்சனை. பூராமே புலம்பல் கேஸா இருக்காங்க சார். எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது போல இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். எவ்வளவு சார் நீங்க கொடுக்குற இடத்துல கிடையாது. அவர் சொன்னாரு கேர்ள்ஸ் குடிக்கிறாங்க பாய்ஸ் குடிக்கிறாங்க, அது அப்புறப்பட்ட விஷயம். யார் குடித்தாலும் ஆல்கஹால் தான் 2 பேருமே அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அதே ஜென்ட்ஸ் குடிச்சாருங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படின்னு ஆடிக்கிட்டே போவாங்க, கீழே விழுவாங்க, ரோட்டில் படுத்துவாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் யார் குடித்தாலும் கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக வீட்டுக்கு போவாங்க, கரெக்டாக நடந்துப்பாங்க. ஆனால் அதே ஒரு கேர்ள்ஸ் எவ்வளோ குடிச்சாலும் ஸ்டடியாக இருப்பாங்க. ஒரு ஃபுல் அடிச்சா கூட நாங்களாம் கேர்ள்ஸ் ஸ்டடியாக நடந்து போவோம். அது ஜென்ஸாக 8 போட்டு போவாங்க மாதிரியே சொல்கிறேம்மா. இல்லை ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அவங்க குடிச்சா நடு ரோட்டில் கரெக்டு, கேர்ள்ஸ் குடிச்சா தப்பு. அகைன் அண்ட் அகைன் குடிக்கலாம், இவா குடிக்கலாம், அவா குடிக்கலாம், இவா குடிச்சா பிரமாதம், அவா குடிச்சா பிரமாதம்னு இருக்கு. அப்படி இல்லை, யாரையும் மறுக்கல, மீறுறதுன்னு தான் சொல்றோம். என்னன்னா இல்ல இவா குடிச்சா சரி அவா குடிச்சா சரின்னு அவா சொல்லல, உங்களுக்கு பின்னாடி இருக்க இவா சொன்னா ஓகேங்களா. இவா சொன்னதுனால அவா அதுக்கு பதில் சொல்றா. அதனால ஓகேங்களா, எவா குடிக்கணும் எவா குடிக்க கூடாதுங்கிறத இவா ஏன் முடிவு பண்றா இல்லையா? எவா தம் அடிக்கணும் எவா தம் அடிக்க கூடாதுன்னு இவா ஏன் முடிவு பண்றா? அதை தான் அவா கேட்குறா. பெண்ணுரிமை எங்க எந்த இடத்துல சார்? நான் ஒரு அட்வொகேட் சார். எங்கெல்லாம் அத்துமீறுதுன்னு நான் சொல்கிறேன் சார். பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது சார். ஆனால் அந்த சட்டங்களை பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சார். போஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் எடுத்துருந்தாங்க. அந்த சட்டம் எதுக்காக எடுத்துருந்தாங்க? பெண்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பாலியல் துன்புறுத்தலோ இல்லை வன்கொடுமைகளோ நடந்தால் அவங்களை அங்கேருந்து பாதுகாக்கணும்னு. ஆனால் அந்த சட்டங்களும் அங்கே வந்து பெண்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சார். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கூட நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக நம்ம போகிறக்கு ஒத்துக்கலைன்னா உன் மேலே நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுப்பேன். நீ இப்போ என்ன சொல்கிற, நீ இப்போ வரையா இல்லையா இப்படின்னு ஆண்களை கார்னர் பண்ணி உன் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுப்பன்றத ஒரு மிஸ்யூஸாக ஒரு அட்வான்டேஜஸாக பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அது மட்டுமா போக்சோ கூட சில நேரங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கான சட்டம் தான் இருந்தாலும் அதில் பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பார்க்கும்போது கூட பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரு 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் காதல் கொள்கிற பருவம் சார். அவங்க இயற்கையாக அது எல்லா ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் அவங்க இயற்கையாக அவங்க வந்து ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை மேலே காதல் வருது. இந்த காதல் வருது வீட்டுக்கு தெரிய வரும்போது இந்த பெண் குழந்தை வீட்டில் என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து வீட்டை சுற்றி அடிக்கடி வரான், என் பொண்ணு அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு ஆண் குழந்தை மேலே அப்படியே அதை வந்து போக்சோ கேஸாக மாற்றிடுறாங்க. பெண் குழந்தையும் லவ் பண்ணியிருக்கா, ஆண் குழந்தையும் லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் 18 வயசு கீழே இருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேரோட கன்சென்ட்டோட சம்டைம்ஸ் இது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே கூட போயிடுறாங்க. ஆனால் ஆண் குழந்தை தான் தப்பு. சட்டத்தில் பொதுவான சட்டம் இது, ஆனால் எல்லா குழந்தைகளுக்குமே. ஆனால் அது வந்து பெண் குழந்தைகளுக்காக அது அட்வான்டேஜாக அதை எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல ஜாதிகளையும் பயன்படுத்திக்கிறாங்க சார். சம உரிமை சொத்து கொடுக்கணும் எல்லா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஆனால் இப்போ கடன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு கடன் வருதுன்னா பெண்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கணவர் இருக்கான், நான் அப்படி போயிடுறேன். அப்போ அந்த கடன் எல்லாம் அண்ணனோ தம்பியோ உட்காந்து கட்டினா மட்டும் ஓகேவா சார்? அப்போ சொத்துல பங்கு கேட்குறவங்க கடன்லையும் பங்கு எடுத்துக்கோங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உங்களுக்கு நகை போட்டாங்க, உங்களுக்கு சீர்வரிசை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து கடனை ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? இறுதி காலத்தில் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க என் கூட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துக்குறோம் பெண்கள், எல்லாம் ஓகே தான் சார். மேக்ஸிமம் வந்து ஆண்கள் வீட்டில் தான் வந்து அந்த அப்பா அம்மா முதியோர்களான இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உடல் முடியலை அப்படின்னா மருமகளோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சு அந்த அவங்க யூரினோ பாத்ரூமெல்லாம் போயிட்டாங்க கிளியர் பண்ணோம், அதை அந்த மருமகள் தான் கிளியர் பண்ணுறாங்க. இல்லை அம்மா அந்த பையன் கிளியர் பண்ணுறான். அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா, இல்லை தனியாக போயிடுறாங்க, வந்து அண்ணா வீட்டில் இருந்தோ இல்லை அவங்க கூட்டிகிட்டு போயோ உடலை தொடச்சி விட்றது, துணி மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை சார். நிறையாவே வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிறாங்க. இதனால உண்மையை சொல்லணும்னா ஆண்களுக்குன்னு நம்ம நாட்டில் சட்டமே கிடையாது சார். ஆண்களுக்கு தான் சார் சட்டம் கொண்டு வரணும். இவங்க படுத்துகிற பாட்டில் ஆண்களுக்கு தான் சட்டம் கொண்டு வரணும். ஒரு பெண்ணுக்கு இங்கே பாலியல் வன்கொடுமை நடந்தால் அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார். இதே ஒரு ஆணுக்கு பாலியல்
பாலியல் வன்கொடுமை நடந்தால் பேசப்படுதா? பேருந்தில் போகிற ஆண், ரேபிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார்? சமீபத்தில் நான் கடந்து வந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். ரேபிடோ பைக் அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. திருவான்மியூர் ட்ராப் போட்டிருக்காங்க பீச்சில். ஸோ ஏறி உட்காடுறாங்க. இவங்க பாட்டு பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க சார். பின்னாடி உட்காந்துருக்க நபர் வந்து பான் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸை வந்து அவரோட தைஸ் கிட்டலாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி இன்அப்ரோப்ரியேட்டாக நடத்துகிறார். டக்குன்னு அவர் வண்டியை நிறுத்திடுறார். ஒரு ஆணாக இருந்தாலும் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் என்ன செய்யணும்னு ஆணுக்கே டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல சார். அப்போது அந்த நேரத்தில் நிறுத்திட்டு சார் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனால் இதை போய் ஒரு மீடியாவில் நான் சொன்னேன்னா ஆண் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு ஃப்ளெக்ஸ் அடித்து இந்த மாதிரி டிவி நியூஸ்லாம் போய்விட்டு அவர் யாரோ ஆணுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்களா சார்? ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு நடந்தால் மட்டும் எவ்வளோ சட்டங்கள் வருது, எத்தனை பேர் எந்திரிச்சு வராங்க. ஆணுக்குன்னு சொல்லும் போது யார் சார் வராங்க? இவங்க வந்து ஃபெமினிசம்ன்றதை அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம், எங்களை மட்டும்தான் வல்னரபிளாகவே இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இருக்குது. ஆண்களுக்கு நடக்கிறது வெளியே தெரியறதில்ல சார்.